இந்த வயரில் விலை தெரியுமேப்பா, ஒரு ரோல் 40,000 ரூபா. ஆனால் வழி தான் வழியண்ணே, ஆக்கள் எப்போ இந்த கால் வச்சுன்னா வண்டிலேருந்து ஒரு கடைக்கு போட்டு கேட்கலாப்பா. நான் இவன் ஜோன்சன், எல்லாரும் பாருங்க, காதல் பை ஜோன்சன். டிகே தான் நடைப்புக்கு ஆளுண்டியே, நான் அதை விட காந்து வெளுத்து வாங்குறேன். இவர் முதல் கொஞ்சம் மேசன் இவர் முதல் மேசன் செஞ்சு கலியா மண்டபம் பார்க்க போனாங்களாப்பா, அங்கே கூட கூட வயர இப்போ இப்படி கேட்குறேன் அவ்வளோ பேயாண்டு. அது வேலையாண்டு வந்தால் முதல்ல அன்றைக்கி ஒரு வேலையை கவனிக்கிறேன். இப்படி ஒரு இடம் இருக்காமட்டு சொல்லி கொண்டு விட்டு வரேன். பிரைவேட்ல கொண்டு விட்டு வர பெரியப்பா. என் பெரியப்பா நாங்கள் புரிய நினைச்சாரோ, பெரியப்பா செஞ்ச வேலை உங்களோட ஆக்சிடென்ட் மோசமாக கிடக்கு. ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம்டாப்பா, இந்த வயரிங் வேலை சுகம் போல ஏன் சொல்லாகும், உங்களை எல்லாருமே வயரிங் ஏறியது எங்க இவனை கூட்டின்னு வேணா அங்கே கரண்ட் வேலையோட காதல் வேலையும் கூட இருக்கு உனக்கு. டிவியை பின்னுக்கு ஓப்புனே வணக்கம் சொல்லிக்கொள்ள நிலைமையாக கிடக்கேன்னு சொல்லலாம். ஆக்கள் எல்லாம் பக்கத்தை நிற்கிறதால சாடியா பக்கமாக என்ன வக்கம். அப்போ நீங்கள் சொல்லுங்க. என்ன வணக்கம் உண்டு. வணக்கம் உண்டு. வணக்கம், நான் செல்லக்கிளியன் சொல்லுங்க. ஓ அனைவருக்கும் வணக்கம், நான் செல்லக்கிளி. ஓகே, அப்போ நேற்று வந்து நான் சொல்லியிருந்தேன் எங்களோட வயரிங் அண்ணாக்கள் வேலைக்கு வரையில் செத்த விடோ கல்யாணம் விடையதான்னு சொல்லியிருந்தவன் இன்றைய ஆக்கள் வந்துருக்கிறேன் பிரச்சனையில். இப்போ சந்தோஷமாக கிடக்கு, கலகலப்பாக கிடக்கு. ஆக்கள் வந்தாலே கொஞ்சம் பம்பர்லான் அடிக்கே வந்தான்னா அடிக்கடி ஐயா ஐயாண்டு வனவன். மற்றவன் அங்கே ஜோரான் கல்லன் இப்படி இது அடிக்கிறவன் என்னது தெரியும், தூசு போகக்கூடாது இல்லை. ஓ வள்ளி தேவானி வச்சுக்கிறாள் வருதா ஆள், எவ்வளோ படம் முடிஞ்சது போ. ஆளை காட்டத்தான் கிடக்கு ஆள் காதல் பையன் ஜோன்சன் பால எல்லாம் காட்டும் வெளியே யாரும் ஜோன்சனை காட்டுவோம். இவன் தான் ஜோன்சன், எல்லாரும் பாருங்க, காதல் பை ஜோன்சன். சரி, வீடியோ பார்க்குறாங்கன்னு சொல்லுவோம். அந்த இவருக்கு எத்தனை வயசுன்றதை மதியுங்க. அப்போ நான் 13 அடித்தேன். அப்பா எத்தனை வயசு ஆளுக்கு? ஓ, இது வந்து பிஞ்சில் வளர்த்த வளம், அப்போ அதான் தாடி வந்திருக்கு. நீங்கள் சொல்லுங்க. அவனுக்கு எத்தனை? 17 தான். இப்போ உண்மையிலே வந்து அன்னையாக நாங்கள் வேலைக்கு பிடிச்சது வந்துட்டு பிளம்பிங்கு தான். இப்போ வயரிங் வேலையும் கொடுத்தோடையே அவர் நிற்கிறார் தான் பிளம்பிங் பேப்பாலான்னு வயரிங் செய்வேன். அதாவது வந்தால் பிளம்பிங் பேப்பாலான் வந்து வயரிங் வேலையெல்லாம் செய்கிறார். ஐயா முன்னாள் ஒரு கல்யாண மண்டபம் பார்க்க போனாங்களாப்பா, அங்கே கூட இவ்வளோ வயரிங் அதை விட மோசம். ஆள் வந்து நாங்கள் வயரிங் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ண முன்னே சொன்ன விஷயம் என்னென்றால், தந்த வேலையால் வயர் எரிஞ்சாலும் எரியலாம், தவிர நீங்கள் எரியக்கூடாது. அதால் கூட வயர் வைப்பேன் தான். நாங்கள் எரியக்கூடாது, வேற எவ்வளோ ஒரு பாதுகாப்பாக செய்ய எங்களுக்காக. அது இது திருப்பி அவுக்குற சாவனுக்கு இவ்வளோ அவரை சுற்றுறாடுவாங்க சொல்லட்டே. இப்போ விளையாம கிடக்கணும். உதன்ன கலவினியெல்லாம் துணைச்சிருந்தீங்களா உள்ளுக்கு? துணைச்சிருந்தீங்க இங்கேப்பா கரண் பேர் போது கவனமா இன்றைக்கு வந்து மெயின் டிவியை வந்துட்டு ஜாயின் பண்ணுற வேலையை வந்துட்டு செய்யணும். இந்த வயரில் விலை தெரியுமேப்பா, ஒரு ரோல் 40,000 ரூபா. இந்த வயர் ஒரு வலிமையான வேர் தான். மெயின் வேர் இல்லை, தொடவே இரும்பு வேர், மெயின் வேர். அதே மாதிரி இந்த ஏர்த் வேரும் இல்லை தான். அண்ணா ஏர்த் வேர் என்ன விலையா ஒரு ரோல் எனக்கு தெரியல. ஏர்த் வேர் நம்பர் RMM தானே. RMM ஏர்த் வேர் அந்த பார்க்கணும், பார்த்தா தெரியும். பயங்கர விலை இது.
இதுக்குள்ளே என்ன கொங்குளிச்சு அடிப்போமோ? ஓ கொங்கிரீட்டை போட்டு நினைச்சிடும். கொங்குளிட்ட போட்டு நினைச்சு விட்டா கடும் வெளியாக கிடக்கும். இப்போ சாமான் பெருமாக்கு முந்தவே விட இதுக்குள்ள ஓ இதுக்குள்ளால அண்ணா இதுக்குள்ளால வேறு இன்னும் இதே மாதிரி இன்னொரு பைப் வருமே. அப்போ என்ன இன்னொரு பைப் வச்சா ஆனால் கொங்கிரீட் வேண்டாம். ஆனால் சின்ன 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 கிரேசர் ஜல்லின்னு தான் போடலாம். அது சீமெந்த விளக்கெல்லாம் போட்டு அடிக்க வேண்டியா? ஏன்னா இன்னும் ஒரு அப்படி இல்லாட்டி கிரேசர் ஜல்லி இந்த அது இப்போ இன்னொரு பைப்பு வர போதுன்னா அப்புறம் இதே மாதிரி இன்னொரு பைப் வருமாப்பா. ஆனால் அந்த பைப்புக்குள்ளால வயர் ஒன்றும் வராது. ஓ ஏன் அந்த பைப்புன்னு கேட்கல மற்ற பைப் சொல்லுங்க. நான் சொன்னேன் இப்போ உங்களை வயர் ஒன்றும் வரா பைப் தண்ணியை தாண்டு ஏன் சொல்லுவாங்க அந்த பைப் வைக்கிறாங்க. இந்த மாதிரி இல்லை இடம் கூட வெட்டிட்டாங்க பெருசா. அதுக்காண்டி இன்னொரு பைப் வச்சு அடைக்கிறாங்க விளங்குது. ஆனால் அதுக்குள்ள வயர் ஒன்றும் போகாது. வேற ஒன்றும் போகாது. இவ்வளோ திறமையா இந்த வேலையை கொண்டு வர எங்கட வண்டு. ஆனால் இதுவும் சரியா வேறமா கொடுக்கணும். வேற என்ன அதே மாதிரி தான் இல்ல பேர் இல்ல இது பேர் RMM ஹெவி கூடின இது. இதே இந்த 20 மீட்டர் இன்னும் அங்கே நிலத்துக்கு கொண்டு வரும். நிலத்துக்கும் 16 ஏத்து பேர்ல அடிக்குது. கவி கூடின இதை விட கவி கூடணும். அப்படியே அப்பா இது இப்போ மேலுக்கெல்லாம் காணும் தானே அளந்தான் அடுத்து. என்ன பாரமாக இவரே என்ன வேற இழுக்கத்தான் ஓட்டியிருந்தீங்க. நீ இப்படி இல்லை கேட்க கோவிக்கு தான் வரியா தன் பர்சனல் கதையில கேட்குறது. அதெல்லாம் பெரும் பெரும் அட இது கம்மட்டே இல்லைடா. என்ன காதலிக்கிறதா சும்மா காதல் பையன் சரி காதல் இருக்கோ அதே இப்போ காதல் பையன் எல்லாருக்கும் தான் காதல் இருக்கு. உனக்கு காதல் பையன் விசேஷம் இதுல அப்படிதான் திறந்து வச்சுக்காரா. ஆத்தே இப்போ வீடியோ பார்த்து ஆனா இவ்வளோ கதைக்குமா அவன் பெய்யானிக்க தானே பயமா கிடக்கு. இழுக்கிற வயரால சாத்திரம் வரியான வயரு நல்ல கடினமான வயர் நல்ல ஹெவியான வயர் தான். அந்த வயர் பிடிக்க மாட்டேன். அந்த அந்த அவாவோட வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்களா? அந்த சங்கான அவன் கட்டை சின்னப்படி இருக்கான்லோ சின்னப்படி இந்த சாயத்தையும் அவாவும் கட்டானே நேற்று போனானே இல்லை அங்கே அவசரம்னு சொல்லி விரைச்சினோன்னு போக தேப்பஞ்சி கதையுமே பிடிச்சி போட்டு வந்து அவாவ போஸோட இந்த சங்கிலியாக கட்டி போட்டு அடிச்சுக்காம்பா. நீங்கள் அங்கே போகணும் எங்களுக்கு இல்லை இல்லை உங்களுக்கு இல்லையா மனுஷி அப்புறம் நாங்கள் ஏன் அங்கே போகணும்னு கேட்குறீங்க நீங்கள் அப்படியே ஆளுதான் கேட்குறீங்க. அதுதான் அவ சொன்னோம் அவள் வளமையாக என்ன சொல்கிறது சும்மா கோபம் வரியிலாண்ட வந்தால் கை வைக்கிறவரை ஆனால் இந்த முறை கட்டி போட்டு அடித்தான். பொடியும் தான் ஃபோன் பண்ணி எங்களை சொன்னோம் நேற்று தாய் இப்போ நான் அவள் கேட்டு நான் இப்போ நீங்கள் இதில் காய்க்கிற ஓகேனா சொன்னேன் இனி ஒன்றும் செய்யலை. ஆனால் அவனோட மூலசாலியா நல்லா கட்டிக்காரன். அவன் மண்டையும் பெருசு தானே. எல்லாருக்கும் 1 கிலோ 200 கிராம் அவனுக்கு 1 கிலோ 450 கிராம் வரும். இப்போ உங்களுக்கு முடிச்சிடுவாங்க அன்றைக்கு வேலையா காதல் பையன் சுஜி என்றா அப்படி பெய்யாம இருந்தா என்ன காதலிக்கிறேன். அவன் அந்தந்த இடத்திலாம் கலைப்பான் சும்மா தேவையில்லாம அந்தந்த இடத்துல என்ற விட பொம்பளைகளாங்க கேட்பான் போல. ஒரு பொம்பளையோட பார்க்கலாம் போல. ஐயாக்கோ ஐயா பார்த்தாச்சு அங்க நீளம் கூட விட்டா கரைச்சிடல என்ன விளக்கணும். இந்த பைப்பை கொஞ்சம் கட்டையாக வெட்டிக்கோ நீங்கள்.
ஆ அங்கே வண்டியை விட அவர் நடுவில் இடத்தை பிடிச்சிட்டு இல்லை இதை சொட்டு கட்டாக தான் நிமித்தி போகும் இது இப்போ இங்கே தள்ளுது அப்போ நீங்கள் இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணாங்க கல் வச்சு விடைய கொஞ்சம் இல்லாத அப்படியே அந்த ஷேப்புக்கு நிமிடம் பைப்பு ஐயா ஆமாம் அவனுக்கு அது ஒரு பாடம் வந்த மாதிரி ஐயா ஐயா இங்கே பாருங்கப்பா இந்த வயிற்றை பேரத்தை பாருங்க இந்த அளவுல மற்ற வேறா அப்படி வேற இது இது ஏர்த் வேர் கொஞ்சம் விஷயம் இருக்கு அண்ணா இதில் எத்தனை வேர் உள்ளுக்கு வரும் கம்பி 4 7 கம்பி வருது ஏர்த் வேறுண்டா 7 பேர் நினைக்கிறேன் அந்த ஹெவியல் மொத்தங்கள் மாறி மாறி வரும் மெல்லிசான மாவு வைக்கிற அன்னைக்கு முன்னைக்கு கொஞ்சம் என்ன பெண்டு வேணும் அப்போ இங்கே அந்த இதில் இந்த முன்னில் சும்மா நார்மல் கொப்பி இல்லை நீல கொப்பி இல்லை நார்மல் கொப்பியும் பேனே இருக்கணும் சாமான் சொல்லி எழுதுவோம் இதை மட்டும் பண்ணிட்டாங்க அதை எடுப்போம் அது நானே தான் தேவை இதை மட்டும் இப்போ வேண்டித்தாங்க 6 பெண்டை பண்ணிட்டாங்க 6 பெண்டோ ஆக்கள் எப்போ இங்கே கால் வச்சுன்னா வண்டிலேருந்து ஒரு கடைக்கு போட்டு கேட்குறாப்பா நான் ஓ அவன் கிடைக்குது சும்மா உன பார்க்க எத்தனை வயசு 21 19 இப்போ இப்படி கேட்குறேன் அவ்வளோ பேயாண்டு அது அது வேலைன்னு வந்தால் முதல்ல அன்றைக்கி ஒரு வேலையை கவனிக்கிறேன் இல்லை மூல தொழில நீங்கள் பண்ணும்போது இவ்வளோ ஒரு கதை திறமையை சொல்லி பேயான்னு இருக்கிறாப்பா இப்போ அண்ணன் இப்போ என்ன உங்களுக்கு 6 பெண்டா வேணும் என்ன 5 பெண்டா வேறையும் வேணுமா என்னடா அடிக்க போயில 6 பெண்டு மட்டும் பைப்பெல்லாம் கிடக்கல 6 1.25 இன்ச்சு பெண்டோ பைப்பு கிடக்கு அப்போ சொக்கெட் வேணும் போல நீங்கள் வளர்ந்தேப்பாங்க ஓ 6 1.25 இன்ச்சு பெண்ட் 6 1.25 பெண்டோ இப்போ நீங்கள் வெளியிடாங்களே வெள்ளாத்தியா கணக்கூட போக சொல்லுங்க அதே நான் உள்ளே போட்டு அதில் வேணுங்க சின்ன ஜாமான் தாங்க என்ன ரேசிங் ஜாக் இல்லையா இதில் போனாண்டாப்பா திரும்பி வர மாட்டாடாப்பா அதுதான் பிரச்சனை மேலே 2 பேர் தான் பாட்டு கேட்குறாங்க ஆனால் ஊருக்கு கேட்குறா தான் சத்தத்தை கூட்டிடுவாங்க ஓ நாளைக்கு இங்கே இது 1.25 இன்ச்சு அண்டைக்கு வேண்டிய பைப்பேன் என்ன 6 வணிக்கு வந்து 10 வேணேன் இல்லை நீங்கள் சொல்லி தான் வேணி இந்த வச்ச இது இல்லை 1 மணி இருந்தாங்க நான் வேணி தான் நீங்கள் சொல்லி தான் இப்போ வேணாங்க ஓ அங்கே அவனை காட்டின்றோம் அப்பா ஒரு அயன் 6ஆம் நம்பர் ஓ அப்பா அப்பா அந்த போட்டு தெரியாடாப்பா இப்போ பாசர் என்ன தேவை இப்போ அது இப்போ ஆள் போட்டு வரா வேறு அப்பாட்டாம்மா அப்பா ஒரு கால் வந்தால் சொல்லி விடுங்க அப்படி வேலை இதில் 4 பேர் வருது 1.25 பெண்டு 6ஆம் நம்பர் பிளேட் பாசர் எத்தனை 6 படியா சொல்லி அப்புறம் பிளேட் டைம் பாசரம் பண்ணி வந்துடுவா
ஆனால் நீங்கள் டிகே தான் அடைப்புக்கு ஆளுண்டியல், ஆனால் அதை விட காந்து வெளுத்து வாங்குறேன். இவர் முதல் கொஞ்சம் இப்படி மேசன் பேர்லாம் செஞ்சேன். உங்கள் காந்தாரை ஏற்றிக்கொண்டு போய் கவனியா, இவர் முதல் மேசன் பேர் செஞ்சு வராம மேலே ஏற நிற்கிது. ஆனால் அது இந்த அங்கே இந்த வரைக்குள்ளே பாட்டத்துக்கு அப்படி அதுக்கு மேலாதான் வேறு நினைக்கிறேன் சாமான். அதுதான் இதுக்கும் சொட்டு தாட்டு இது இது உண்டு இல்லாமல் மேலே அது இப்படி வேற மாட்டேன் இந்த மாட்டது வேறு பைக்கு அது பதிக்கிற மாதிரியான நிலைமையில் அப்படி போகுது. உலக போர்வல் எல்லாம் போகுது. சாமான் வரதில்லை, அதோட கல் பதிக்கிறவங்கள முடியுன்னு சொல்லுங்க. கோழி இருக்கிறது நெருப்பாகவே நானோ இப்போ நோய் விரிப்பானோ. இங்கே இதில் 4 பேர் என்ன, அதுலேயும் கணக்கு வேறு இந்த வாரம் அந்த சுவிட்சுக்கு வந்து திரும்பி விட்டானோ ஏன்னா ஓமம் ஆறு வழி தரவளை ஆள் எழுத்து கையெழுத்து வடிவ நீங்களும் அண்டைக்கு வழி கொடுத்தது. ஆமாம் ஆள் படிப்பு ஆள்கிட்ட கையெழுத்து வடிவ முறையில் சில எழுத்து அப்படி வரியல. சரி இது வாங்கிட்டீங்க. டிஎஸ் ஆஃபீஸில் ஆள் செய்ய வேலையாக இருக்கிறேன். கரடியில் இருந்தா ஆமாம் வீடியோ நண்டுகள் கரடினாரோ ஆமாம். என்னண்டு இந்த கோல் நீங்கள் உங்களுக்கு வந்தது? அது தெரியும் நிறைய கிடைக்கும் கிடைக்கும். அப்போ கதைங்க இதுக்கு வந்து கிடைக்க ஹலோ ஆமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறதே தான் காய்க்கிறோம். ஏன் மறந்துட்டீங்க? நான் கோல் புதை கொடுத்தா சரியில்லை, அதையும் பண்ணின்றோம் யாரது. ஓமம்மா இது என்னென்றால் நான் எங்கே எனக்கு நீங்கள் எடுக்கிறது தெரியாது. வேலை அம்மா இங்கே வீட்டு வேலையில் அது கொஞ்சம் பிஸி தானே. பார்த்தேன் நிறைய பார்க்க கிடைக்கலம்மா. எனக்கு இந்த ஆப்ரேஷனுக்கு வந்திருக்கிறேன் மட்டக்களப்புக்கு. யாரு? நான் தான். ஓகே, நீங்கள் யார் கேட்குற? நாங்கள் அந்த முந்தைய உங்களோட வீட்டை அவங்களா இல்லை? ஓ, நான் அந்த செங்கலில் வந்து மகளை நானும் அந்த ஓ கூட்டிட்டு அவங்களா கேட்குறேன். அது சரியா? ஓ, அவங்க அங்கே. சரிம்மா, சரி. ஓகே ஓகே. அடே டிகே, அப்போ இதுக்கு இந்த இத்தனை இவ்வளோ லைட்டுக்குமே ஒரு சுவிட்சோ? ஆ ஏண்டா என்ன ஒரு சுவிட்சோ போட்டா எல்லாம் பத்து. ஏண்டா இந்த லைனும் அந்த லைனும் வேறு வேறு தானே? இது முடியலாம். ஆ அங்கோட யூடியூப் இது முடியலாம். உண்டா இல்லை இல்லை நான் இல்லை ஒண்டா போடணும். ரெண்டு சுவிட்சில் போடுவோம். ஓ அட இங்கே இங்கே அவடுத்த ஊருப்பட்ட வேறு வருது, அங்கே 2 வருது. அது கடைசி முடிவே இல்லை. அடிச்சு போகும். இது என்னாக்கும் அங்கேருந்து வந்து இதில் வந்து இதில் நிற்குது 2. அங்காளையை கொண்டு போகிறதுக்கு என்ன 2, இஞ்சால பக்கம் கொண்டு போகிறதுக்கு என்ன 2 பேர். அப்போ இதில் 6 பேரும். இதில் 6 பேரும் இஞ்சால ரூபாடிச்சு போய் 2 பேரும். கடை தொங்கலில் மட்டும் இதில் 4 பேரும். கடை தொங்கல் 2 பேர். அப்போ அதுலேயே நீங்கள் ஆரம்பிச்சிருந்தா அதில் 4 வந்து இஞ்சால வரை போயிருக்கு. 2 3 அப்படின்னு இருக்காங்க. அது நல்லா அங்கேயே கொண்டு போகணும். ஏன்னா நல்லா அங்கேயே கொண்டு போகணும். நாங்கள் இதுக்கு எதுவுமே தான் மேல் விட்டாது எல்லாம் உண்டு. நான் பார்த்தா கூட்டுறாங்க. அதை இப்போ 6 பேரை வச்சுன்னு என்ன பூட்ட போகிறீங்க? நான் எத்தனை பேரை வச்சு போட்டுனேன். முகத்தை காட்டிக்காத பெருங்கதையில எல்லாம் காய்க்கிறேன். இதில் எந்த பல்படா சடோலைட் தான் வேறு வேணும் பருவான். இப்போ இங்கே இந்த இந்த இது இது வந்து வெளியில் தெரிய விட்டுருக்காங்களே இல்லோடா. அறுத்து விட்றானே நூல் போடாமல் விட்டு அதில் தண்ணி எவ்வளோ போடும். எதிர் போட மாட்டேன், அதுலேயும் போடாவிட போட்டு விட்றேன். எந்த இடம் நீங்கள்? நான் இந்த விஸ்வமடன் தான். ஆமாம் விஸ்வமடம். என்ன பிரச்சனை? இந்த தம்பிக்கு ட்ரீட்மெண்ட் ஆக்சிடென்ட் பட்டதண்ணா. இப்போ 7 மாதம். தம்பின்னு கூட பிள்ளைக்கா? ஓ, ஹஸ்பண்ட் வந்துட்டார். என்ன நடந்த? ஓ என்னென்றாலக்கா இப்போ முதலாவது இப்போ உங்கள்கிட்ட பிரச்சனையை கேட்கணும்னு சொல்லணும். இப்போ விஸ்வமட்டுக்கு இப்போ தற்சமயம் வந்து பார்க்க எழும்போது எங்களால் ஏன்றால் இப்போ யாழ்ப்பாணத்தில் அண்ணன் வச்சிருக்கலாம் ட்ரீட்மெண்ட் செய்கிறேன். யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் அந்த ப்ரௌன் ரோட்டு நகம்பஸ்படி. ஓ அங்கே தானே செய்கிறேன்னா. பின்ன என் வீட்டை வந்தானேன்னா செய்யலாதுன்ட்டு. எத்தனை வயசு மகனுக்கு? மகனுக்கு 9 வயசுண்ணா. 9 வயசு. என்ன பிரச்சனை இப்போ? ஆக்சிடென்ட் பட்டு குடும்பத்தோட ஆக்சிடென்ட் பட்டாங்களா. அவர் செத்துட்டார். ஹஸ்பண்ட் இறந்துட்டார். ஓ, அவர் வந்துட்டார். அப்போ பிள்ளைக்கு கை முறிஞ்சது, எனக்கு தலையில அடிபட்டு கால் முறிஞ்சது, மூத்தவருக்கு கை முறிஞ்சது. தலையில் அடிபட்டு என்ன கால் முறிஞ்சது? நீ என்ன அவ எல்லாம் ஓடுறா சொல்லி கொண்டு வா. அடிபட்டு அவர் செத்துட்டார், தம்பிக்கு கால் முறிஞ்சது, தனக்கு தலையில் அடிபட்டு கால் முறிஞ்சது.
அப்ப அவர் மகனோடுமே நடக்கிறார் இல்லையா? ஆ அப்ப அதுக்காக ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டு இப்போ எங்கே ட்ரீட்மெண்ட் செய்கிறீங்களாக்கா? யாழ்ப்பாணம் இந்த பிரவுன் ரோட்டன். ஓ அது சரி. என்ன ப்ரைவேட் ஆகுன்னு? ஓ பிரைவேட்டா? ஏன் கவர்மெண்ட்டில் செய்யலையோ? அது அங்கன்னா ஸ்டாண்ட்ல தான் நிப்பாட்டினேன்னா பின்ன சரி வரையிலண்டு கொண்டு வந்துட்டேன். அப்ப வேண்ட பெரியப்பா தானேன்னா கொண்ட விட்டவர் அங்க செய்யலாம்னு சொல்லி அப்ப அவர் இப்ப ஒரு தொடரும் இல்லைன்னா இந்தியாவில இருக்கிறவர் அவர் தான் கொண்ட விட்டவர். இப்படி ஒரு இடம் இருக்காமட்டு சொல்லி கொண்ட விட்டவர்ண்ணா. பிரைவேட்ல கொண்டு விட்டு வர பெரியப்பா. பெரியப்பா நாங்க புரிய நினைச்சாரோ. அப்ப அவர் கொண்ட விட்டவர் இல்லைன்னா காசு கட்டினவர்னா காசு கட்டி போட்டு இப்ப ஒரு தொடரும் இல்ல அவையில போயிட்டேன்னா அவையில எடுக்கிறதும் இல்லைன்னா போன் நம்பர் எல்லாம் மாத்திட்டோம்னா. பெரியப்பா செஞ்ச வேலை உங்களோட ஆக்சிடென்ட் இப்ப மோசமா கிடக்கு. ஏன்னா ஆக்சிடென்ட்ல கூட விழாத்துகள் வந்து எப்படி கவலையில இருக்கே வந்தா கொண்டு விலாசம் அங்க விட்டு பொட்டி படுக்கிறதுக்கு அப்பயா இருந்தா. அதான் அப்புறம் தம்பிக்கு காலெல்லாம் தசையெல்லாம் உருகிட்டேன். நாங்க 23 தானே செய்தது கால் தசையெல்லாம் உருகிட்டேன்னா கொஞ்சம் மாட்டேன்ட்டேன்னா. இப்ப சரி இப்ப நான் இப்ப என்ன செய்யணுமாக்கா? இருந்தாலும் முதல் ட்ரீட்மெண்ட் உதவி செய்வீங்களா? நன்றி சேர்க்கத்தானே எடுக்கலாம். ஏண்டா இப்ப என்ன ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன உதவி செய்யணும்? காசு தான் உதவி. அதான் எவ்வளவு வேணும்? விளையாண்டு தெரியலன்னா அப்புறம் அவ்வளோ கேட்டுட்டு அடிக்கிறீங்களா? அப்புறம் அதெல்லாம் செய்ய சொல்லியிருக்கேன். நாங்க 3 மாதம் செய்தனான்னா எங்களை நகையை வித்தான்னா செய்து கொண்டு வந்தா அப்ப செய்யலான்னு வந்துட்டேன்னா. அக்கா நீங்க வந்து கேட்டுட்டு சொல்லுங்க சரிதானே? என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு அவ்வளோ முடியும் கொள்ளுமெண்டா கேட்டுட்டு நான் அப்புறம் 6ல் அடிக்க நான் வீடியோ செஞ்சு நிற்கிறேன். சரி ஓகேண்ணா. சரி யோசிச்சு பாரு. ஆர்டிஎம் கதையை நம்பி இப்போ போடுறடாப்பா ப்ரைவேட்டுக்கு. ப்ரைவேட்டில் போனால் அவ்வளோ செலவழிஞ்சு லாபம். என்னண்டு எங்கே அங்கே ரேசர் பார்த்து நிற்கிறாங்க. தன்னட்ட வரைய வாடா போ உங்களுக்கு. எனக்கு ஒரு சந்தேகம்டாப்பா. என்ன தெரியுமோ இந்த வயரிங் வேலை சுகம் போல ஏன் சொல்லாகும். உங்களை எல்லாருமே வயரிங் ஏறியலே ஆடிக்கே. நான் முதல் நினைச்சது வயரிங் கஷ்டமான ஒரு வேலையாண்டு. ஆனால் இப்போ பார்த்தா சுகம் போல ஏன் சொல்லாம். நீங்கள் வாரபுறம் எல்லாரும் வயரிங் ஏறியலா பஞ்சு இவனை இப்போ இழுக்கிற அளவு வேற போட்டு இப்போ தொங்கல் 2 வழியாக 2 வருது தானே. ஒருத்த வேலைக்கு தான் ஆக்கள் தேவை. மற்ற வேலைக்கு திருவாடுதான் இல்லை தெரியாது. சில்லால பஸ் ஸ்டாண்டே பின்னுக்கு சேச்சடியோ இல்லை இல்லாத போய் சாந்தேன் நான் வந்தீங்களோ அங்கே சாந்தேயோ அந்த வயல் ஒருத்தன் கேன்சரில் சேர்த்து அந்த வயலுக்குள்ள வீடு அதில் ஒரு கோயிலோடு இல்லை கேர் விட்டீங்க அதே போல வேண்ட வீடு வேண்ட வீடும் சின்ன மடம் மடத்துக்கு முன்னால் விடும் வேண்ட வீடு. ஆனால் படிதான் படியண்ணே எங்களுக்கு நான் தான் படி உண்மையா? சரி முதலாவடி நான் தான். 2வது காதல் பையன் என்ன இவங்க எல்லாம் சொந்தக்காரர் தான்ப்பா. இந்த வாலி கிடந்த எல்வோ எல்லாம் கணக்கு பார்த்து தான் வேண்டிக்கு வந்த அப்புறம் என்ன நீங்கள் அடிக்க முளத்துக்கு இணைச்சி கல்யாணம் முடிச்சுட்டு இருக்கிறீங்களா? பொக்கெட் வழியை கொண்டு வர எல்போவில் டேய் போய்க்காகல செக் பண்ணி போட தான் அதுதான் அதுதானே அவன் ஒட்டியில் வச்சுக்காங்க கணக்கு அதை மேலே போட்டுருப்ப. இப்போ இந்த எல்போ கணக்காக தான் இப்போ இதுதான் கடைசி தொங்கல் தானே எல்போ உண்டு. சரி எல்போ வரா ஏன் எல்போ 2 அதுக்கு இங்கே கிடந்தபடியாக தான் கணக்கு பார்த்து சொன்னவர் நினைக்கிறேன்டா. அதை கழிச்சு தான் சொன்னேன். அங்கே தேடி பார்த்தா கிடக்கும். எங்கே ஆள் இப்போ பஸ் மதியம் சாப்பிடுற ஆள் இன்னும் எம்ஜிஆர் மாதிரியோ அப்போ கனகாலத்துக்கு உயிரோட இருப்பார் போல. ஆத்தே எல்லாரும் இருக்கிறானே
யாரோ அவன் அறுப்பான். நாங்கள் வாயால் இருக்கிறோம், அவன் வாழால் இருக்கிறோம், அதான் வித்தியாசம். அதானே மறுப்பேன் வாயாலே ஐயாலே மறுப்பேன். அதான் அதான் ரொம்ப நாள் எடுப்பேன் காதல் பை கதை என்ன தொண்டைக்குள்ளால வருது, வாயால வராது. கண்ணை பார்த்தா காதால வைக்கிறீங்களோ? இல்லை அப்போ சம்பந்தம் இல்லை, கதையாக கிடையாது. சரி அதை ஓட்டி போட ஓட்டுறா ரெண்டே மோட்டர் எனக்கு உன வச்சு வேலையில உன வச்சு உன்னோட சொல்லி கொண்டு பாதிச்சு வச்சு அப்போ உனக்கு ஒரு சொல்லாம நாளை மாட்டேன் நீங்கள் ஆகலை செய்யுங்க. அதுதான் நாளை இவனை கூட்டிட்டு ஓப்பன் பண்ணாங்க எங்க உண்மையோ அதே உன கூட்டின்னு வேண்டாம், அங்கே கரண்ட் வேலையோட காதல் வேலையும் கூட இருக்கு உனக்கு. அதான் அது ஆ உனக்கு அதே இது உங்களோட கதையை கட்டு பெண்டு போட்ட பிழைச்சி போச்சு போல. அதெல்லாம் சரியா இனி திருப்பி இப்போ இங்கே மேலுக்கு ஒரு ஆள் எடுத்துறதுக்கு அனுப்பினா மகமே உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க. ஆமாடா என்ன இல்லை நீ ஒரு ஆள் எடுத்துச்சா ஏந்து ஒரு ஆள் எடுத்துச்சு இப்போ உதவி செய்யணும் இருக்கு அதுக்காண்ட அவன் என்னென்று இவ்வளோ நாள் செஞ்சீங்க நான் இவ்வளோ நாள் நகையில் வெட்டி வித்தான் செய்கிறேன் வேற உங்களுக்கு என்ன அது இப்போ நகை தான் அதை வெட்டி வித்து செய்கிறேன் உண்மானேடா அவாக்கு என்ன உதவிதேன்க்க காசு வந்து வேண்டா இவ்வளோ வேண்டா அது தெரியாதாம். அப்போ நாங்கள் இவ்வளோ அளவு என்ன செஞ்சீங்கண்டா இவ்வளோ ஆளும் கூட அந்த நகையில் விற்று விற்று செஞ்சேன். அப்போ நாங்கள் கூட நகை தான் சரி தான் என்ன இவ்வளோ ஆடு சொல்கிறா இல்லையாப்பா என்ன நான் கேட்டதுதான் இது அங்கே இல்லை வேணும் வார நம்ம பிள்ளை பிளேட்டு வாசரம்ட்டுச்சுலவா பிளேட்டையும் பாசம் பண்ணியிருந்தேன் சொன்னேன். புதில் அது வெல்போ இதுவும் சேர்த்து பெண்டும் சேர்த்து அங்கே போமேடா இழுப்பம் போய் வேறு தம்பி அடே இந்த இந்த வயரை சுற்றி கொண்டா வேணா மிச்சது அதெல்லாம் தேவையில்லை கொண்டு விட. ஆ அதோட இங்கே கரண்ட் கண்டவாட்டுக்கு அடே வயர் தேவையில்லை தான்டா எடுத்துட்டீங்க ஃபுல்லா சும்மா வயர்ன்றா இங்கே வயர் எவ்வளோ எது ஒன்றோ மொத்தமா மொத்தம் ஒரு வார்த்தை பாப்பம்பா எப்படி போடியா வந்து பாப்பா மூளை இருக்கா இந்த பைப் என்ன வைக்கிறேன் ஆ அதுக்கு மட்டும் பெண்டு தான் போகணும் பெண்டு எல்போ புத்தாரு புத்தாரு கூட்டா சரிதான் நாங்கள் வெண்டு செட் ஆகுது தானே இல்லை ஏன்டா இவங்க தான் சொன்ன மாட்டேன் நான் சொன்னால் எல்போ போட சொல்லி இவங்க சொன்னால் எல்போ போட்டால் இழுக்கலாண்டு அண்ணாவும் சேர்த்து தான் சொன்னார் எல்போ போட்டால் இழுக்கிற உண்டு. அடே சொன்னீங்களா நீ எல்போ போட்டால் இழுக்கலாண்டு நிமித்திர போட்டுருவோங்க அப்போ எல்போ கொஞ்சம் கூட விட்டு விட்டு நெஞ்சா வரமே கிட்னி மேலே தான் இருமா அங்கே கணக்கா பிடிச்சோம் பொஸ்ஸாக வந்தோம் சொல்லணும் எந்தெந்த வயர் இருக்கிறனால நீ எழுப்பியோ மேலே உக்கா தம்பியாக போட்டுருவோம்டா. ஆ இதை அடித்து முடிக்க கூட கோயில் தாயே நீ கண்ணுறங்கு இந்த பாட்டு பட்டிக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்கண்டாப்பா.
ஏன் இந்த இப்படி 2 பட்டியை அடிக்கிறான்னு விளங்குது? ஆ ஒரே அடியாக அகலமாக அடிச்சிருந்தா வேலை நேரத்துக்கு முடிஞ்சிருக்குங்களோ. அதெல்லாம் முதல் சின்ன ஒரு பட்டி அடிச்சுட்டு திருப்பி இன்னொரு பட்டி அடிக்கிறாங்க. இந்த பின்னரை மட்டும் கவர் பண்ணலாம். பின்னரை மட்டும் வேலையை கவர் பண்ணலாம். இந்த சிவப்பு மையம் என்னடா என்ன டைய எங்கடா இருந்தாலும் என்ன உலகம்? அப்படி ஆகல வேலை பிடிச்சி கொண்டுதே அப்போ உங்களுக்கு? ஆ நல்ல வேலை அரண். போன் காய்ச்சி போட்டோம் வேலையா? சின்ன பொடியெல்லானே பயந்து பயந்த சுபாவம். ஒதுக்கும் பயரலுக்கு ஒன்று அப்போ என்ன நீங்கள் அடிச்சு போட்டா அவனுக்கு சொல்லிவிடல. என்ன அடிச்சு போட்டு நீங்கள் அந்த கீழ்த்தட்டையும் பார்த்தா எதுக்கு வெளித்துண்டுக்கோ? வெளித்துண்டுக்கு அடிக்கிறா தண்ணி வர்ற ஏரியா இல்லை அது. மழைக்கு தண்ணி தூவானம் அடிக்கும், அதுக்கு ஜிப்ஸம் அடிக்கல. பெயிண்ட் வேலை கொடுக்கலாம், இல்லாட்டி சாணி கிடந்தா மொழியும். சாணி தான் நல்லா மழைக்கு நல்லது. இறும் பெயிண்டை பார்க்க சாணி நல்லா. முந்தியெல்லாம் வீட்டுக்கு என்ன வச்சு மொழுகுற? நீ ஏறி அதுல இருக்க போற. ஆக வேலை பிளப்பு கூட. நீங்க அந்த தூங்கி காட்டினா இன்னும் பிடிக்கல. எல்லா இடம் சொல்லி கொண்டீங்க தூங்கி காட்டான். அவன் தான் தூங்கல, அவன் தூங்கினா எல்லாம் உடஞ்சி விட்டு போட்டு. ஆனா சிலது குண்டா இருக்கோட மெல்லிசாகம் வெயிட் ஆகும், எலும்பு வெயிட் நிற்கும். வேலை தங்களை மாட்டா ஆக்களும் படி வேலையும் படி. சப்போர்ட்டிங்கு உங்களுக்கு தோதான அந்த பிள்ளைகள் இல்லை. இங்கே முந்தி முந்தி கிடந்தே எல்லாம் கொண்டு போட்டாங்களா? ஒவ்வொரு வேலைக்கு வரைக்கும் ஒவ்வொரு மரங்களை பொக்கெட் வேலையை கொண்டு வரோடாங்குது. அப்படிதான் போயிட்டு எங்கட மரம் முழுக்க ஏன்னாப்பா ஓமோ. இந்த டிசைன் உனக்கு பார்க்க விளாங்க, பார்க்க தான் விளாங்க. இது வந்து இங்கே அடிக்கிறது. இங்கே ஜப்பான் வடகொரியா பக்கம் தான் இப்படி டிசைன் அடிக்கிறது. அப்போ வடகொரியாங்கடா சொல்லுங்க இலங்கை. இந்த அவரு என்ன வேட்டாலும் சிஞ்சானா என்ன வேட்டா அப்படியே கையில கூட்டிக்கொண்டே உளுத்தி போட்டு போ அங்குல பாது. புதன் இதற்கான இது சன்பாக்ஸ் டிவிஆருக்குள்ளேயோ? அப்போ டிவிஆர் பின்னுக்கு இடைவெளியா கிடக்கு அல்ல பட்டுறீங்களோ? டிவிஆர் பின்னுக்கு ஓப்புனே மச்சான் புடியாடே. அதுவும் சேர்த்து எவ்வளோ வரும்? அதுவும் சேர்த்து எவ்வளோ வரும்? சரியா நீங்களா ரேஸில் ஃபர்ஸ்ட்? சரி சரிப்பா கரண்ட் வேறு இப்படி வழியில் இதுப்பா இந்த ராசு ஒப்பண்ணிங்களா? ஆ சரி
காதல் பையனை கேளுங்க சிக்கலாக நாக்களை தான் கூட்டிட்டு சொல்றா ஐயா மார்க் பண்ணி போட்டானோ உதுக்கே அப்பா வாசர் பண்ணி இருந்தோம் அப்ளேட் வாசர் இல்லை பிளாக்கே வரும் 3 பிளாக் 3 பிளாக் முள்ளுக்கு வரும் டிவிக்குள்ள டிவிஆர் முள்ள அப்போ உள்ளு கை வச்சு ஸ்விட்ச் போடுவாங்க அப்போ என்ன நிப்பாட்டு அதான் உள்ளு கை வச்சா டிவிஆருக்குள்ள வேற வரும் இல்லை என்ன வேறு வரும் இந்த கட்சிக்கு இருந்தாரு இதுதான் இப்போ போட்டு விட்டுக்கிறேன் ஓ அந்த வேறு தான் வரும் அவ்வளோந்தான் அவ்வளோ அந்த மாதிரி நெட்வொர்க் கேபிள் வரும் மற்றது ரவுட்டரில் வரும் பவர் அவ்வளோ அட கோதரியா உள்ளுக்கு 22 வரும் தெரியும் தெரியும் பாருங்க திருப்ப நீங்கள் கொண்டு வரீங்களா இல்லாட்டி பதைக்கிறது ஒன்றும் இல்லையா கொண்ட நீ கொண்டு போறியா இவன் கொண்டு போகிறான் கால் பையன் உண்டு புது கருப்பு கலரில் இல்லையா ஒன்று இது உள்ளுதான் ஒன்றதான் நீங்கள் இதே கடை தானே இல்லை இது வண்டி வச்சுருக்கீங்க டிவி 4 ஒரு 5 வந்து காதல் பையனுக்கு வேற பொம்பளை விட்டு வேணும் அவன் பார்ப்பான் தான் பொம்பளை எவ்வளோ என்னன்னு பார்ப்பான் நீங்கள் அதில் பார்த்து இருக்கிறது இருக்கிற காணும் எப்படி கதை அவனை இருக்கிற காணுமாண்டா டே அவனுக்கு இருக்கிற காணுமா இப்போ இந்த ஆணிலாம் நிற்க போகுது இந்த பெட்டியை அது என்ன கீழே 2 ஓட்ட வருது அதுக்குள்ள கீழுக்கு எடுக்கிறேன்டா அப்படியா சும்மா அந்த வெளியில் கூடி போடுவாங்க அப்படி தான் அடிச்சு எடுக்கிறவங்க நான் வேறு வெளியால் தெரியும் வெளிப்பக்கத்தை எடுக்கிறோங்களா அடுத்து உள்ள அதாப்பா இருந்தால் வயர் வழியில் தெரியுமே நேர்மட்டம் பார்த்தீங்களே 6ஆம் நம்பர் பிளேட் வாசல் பெயிண்ட் அடிச்சா கேமரா போட்டு விடலாம் பெயிண்ட் அடிச்சு விட்டேன் பெயிண்ட் அடித்தா போடாது கணக்கு வேலை அடக தான் நீங்கள் உங்களோட வேலையில் கொஞ்சம் உதவி கொண்டு பிடிக்க வேண்டிய பெயிண்ட் வெளியால் ஃபுல்லாக அடிக்கல பெயிண்டிங் ஓ நல்ல வெளியால் தான் விட்டு என்ன கடுப்பு நேரம் செய்யலாம் சில இடத்துல வேலை பெயிண்டே இல்லோ அது பிறகு இல்லை டஸ்ட் அடிச்செல்லாம் ஊற்ற பிறண்டு ஒன்று ஏற்கனவே இந்த உள்ளுக்கு புட்டி அடித்ததே 2 வேங்கட ஆனால் அந்த ஏசியில் எனக்கு ஏன் 2 ஏர்த் ஒட்டிக்கால் இதுக்கு இல்லையப்பா ஏசியில் எனக்கு 2 ஏர்த் ஒட்டிக்கால் ஏசியோ அவன் அந்த தங்களை ஊருக்கு அவன் தான் படிவான் உவன் 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 ஓ காதல் பையன் நிற்கணும் அவர்தான் கூட ரெக்கார்டு உண்மை சரிதான் அவன் தான் படி சரி அப்போ நாளை சந்திப்போம்